இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த Dressலயா? பேபி, நீ ஆபீஸ் போறதா இருந்தா உன் காஸ்டியூமை நோட் பண்றதுக்கு 100 பேர் லைன்ல நிப்பாங்க. இந்த கம்பெனியோட அடுத்த எம்டி நீ இப்படி Dress பண்ணணுமா? அதானே. என்னடா இது கோலம்? போய் Dress மாத்துடா. இப்படி உன்னை பார்க்கவே சகிக்கல. என்ன மாப்ள கோலம் அது? இத பாருங்க, இனி கம்பெனில நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான். எனக்கு இந்த Dress போதும். மாப்ள என்ன பேசுற நீ? நீ எப்படி சாதாரண எம்ப்ளாயா இருக்க முடியும்? அத்தை தான் சொல்றாங்கன்னா அத ஏத்துக்குவியா நீ? இது சரி வராது மாப்ள. நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். போ, நீ போய் கோட்டு போட்டு வா போ. உன்னை இப்படி பாக்குறதுக்கா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். சிபி, ஒரு நாள் நீ இதை பழக்கப்படுத்திட்டேன்னு வை, அப்புறம் காலத்துக்கு உன்னை வேலைக்காரனாவே மாத்திருவாங்க. வேணாண்டா. மா, நான் இதை விரும்பி தான் செய்யறேன். பேபி, இவ்ளோ பெரிய கம்பெனில ஒரு சாதாரண கூலி ஆளா வேலை செய்யறதுதான் உனக்கு சந்தோஷமா? நான் போட்டியில தோத்தா என்ன சொன்னாலும் செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன். போட்டியில நான் தோத்துட்டேன். அப்போ நான் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ளீஸ் சிபி, இதெல்லாம் வேண்டாம். இந்த போட்டி எல்லாம் சும்மா. அதெல்லாம் விட்டு தள்ள. நீ எவ்வளவு பெரிய ஆளு. நீ இந்த மாதிரி. சாம், கொஞ்சம் அமைதியா இரு. இது நான் எடுத்த முடிவு. யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். பாத்தியாடி, உன்னால என் பிள்ளை எப்படி பேசுறான் பாரு. நீ ஏன் பிள்ளைக்கு மேலையாடி? நீ எல்லாம் சொல்றத கேட்டு ஏன் புள்ள வேலை செய்யணுமா? மீனா, இவ லேசுப்பட்டவில்லை மீனா. நீ வேணா பாரு, நம்ம எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு இந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் அவ ஆள போறா. அதுக்கு தான் பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன இங்க சத்தம்? இவனை பாருங்க எப்படி கிளம்பி வந்திருக்கான்னு. கரெக்டா தானே இருக்கான். சவால தோத்தா என்ன செய்யறேன்னு சொன்னானோ அதான் செஞ்சிருக்கான். இதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? சிபி, நீ ஆபீஸ் கிளம்ப. மேனேஜர். எஸ் மேடம். இவரு இனிமே இங்கதான் வேலை செய்ய போறாரு. இவருக்கு வேலையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரிங்க மேடம். ஆல் தி பெஸ்ட் சிபி சார். சார், ஹலோ சார். ஐ எம் ராதாகிருஷ்ணன். இங்கே நம்ம ஹோட்டல்ல தான் 19 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. உங்களுக்கு வேலை கத்துக் கொடுங்கன்னு தமிழ் மேடம் சொன்னாங்க. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சார், ப்ளீஸ் என்னை சிபினே கூப்பிடுங்க. அப்புறம் எல்லா சர்வீஸ் மாதிரி என்னையும் நடத்துங்க. ஜனாமா பேருங்கிறதுனால எனக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் வேணாம். ஓகே சார். ஓ சாரி சிபி. போலாம். சரி, வாங்க.
இதெல்லாம் அவருக்கு பழக்கமே இல்லாத வேலையாச்சே. மேடம், சூப்பர்டா, ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, இது யார் வைக்க சொன்னா? தமிழ் மேடம் தான் வைக்க சொன்னாங்க. தமிழ் மேடமா? மேடம், என்ன பரிதாபமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஹலோ, ஏய். டேய், அந்த பொண்ணு ஒன்று நல்லதானே பண்ணுது. அவ பாவப்பட்டு பிச்சை போற மாதிரி போட்டுட்டு இருக்கா. நீங்க சொகுசா வந்து காத்து வாங்க சொல்றியா? ஏய் தம்பி, நீ முதல்ல எடுத்துட்டு போ. சரி. என்ன பாய், ஜாலியா உட்கார்ந்து 2 பேரும் கதை பேசிட்டு இருக்கீங்க. வாங்க, லோடு வந்திருக்கு, இறக்கணும் வாங்க. லோடா? ஆமா. என்ன உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க, லோடு இறக்கணும் வாங்க. வாடா வாடா வாடா. கிளீனர்னு சொன்னாங்க, லோடு வேற இருக்கணுமா? அண்ணே, என் புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறான் பாருங்க. மாப்பிள்ளைய இப்படி பாக்குறதுக்கா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? அப்படி என்ன அத்தைக்கு என் புள்ள மேல இவ்வளவு கோபம் வெறுப்புன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அவனை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. அது வேற ஒண்ணு இல்ல மீனா, அவங்க தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டாங்கல்ல, அதே மாதிரி மாப்பிள்ளையும் கஷ்டப்படும் நினைக்கிறாங்க. இது சரிபடாது மீனா. இதுக்கு மேல நாம பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கும் இதே கதிதான். என் புள்ள நிலைமைய பாத்தீங்களாண்ணே? எப்படி வளர்த்தேன், எங்க போய் படிச்சவன், அப்படிப்பட்ட என் புள்ள யார் யாரும் சாப்பிட்டு வச்ச பாத்திரத்தை எடுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களாண்ணே? மீனா, இதுக்கெல்லாம் காரணத்தை தமிழ் தானே. அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டம். முதல்ல அவளை வீட்டை விட்டு துரத்துறது இல்லையா பாரு.